பேக்கரி ஸ்டைல் பாவக்காய் சிப்ஸை நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப சுவையாக ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். வெல்கம் டு ரென்னா சமையல். பாவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு பாவக்காவை வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். கத்தியால் நறுக்குங்க, அப்போ தான் நல்லா ஸ்லைஸ் பண்ண முடியும். இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ மஞ்சத்தூளும் கல்லுப்பு சேர்த்து பாவக்காவை நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து பாவக்காவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். பாவக்காய் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிட்டு. இப்போ பாவக்காவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாவக்காவை கழுவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கோங்க பாவக்காவை. இப்போ இதில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இடித்து வச்ச பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாவக்காவை பெசரி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாவக்காயில் இந்த மாவுலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாவக்காலாம் நல்லா மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாவக்காலாம் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ பாவக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ பாவக்காலாம் உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை குறைவான தணலில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டெல்லாம் நல்லா இடித்து சேர்த்துருக்கனால இந்த பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம பாவக்காய் சிப்ஸ் பொரிக்கும் போது அடுப்பை குறைவான தணலில் வச்சு தான் பொரிக்கணும். நம்மளோட பாவக்காய்லாம் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து போடும்போதே அந்த பொரிஞ்ச சத்தம் நல்லா கேட்குதில்ல, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதே போல் எல்லா பாவக்காவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பாவக்காயும் பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். நம்ம சேர்த்த அடுத்த செட்டு பாவக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பாவக்காவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் சிப்ஸ்லாம் நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு. ரொம்ப எளிமையான முறையிலையும் இந்த பாவக்காய் சிப்ஸை நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாவக்காய் சிப்ஸை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.